அனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களுடைய ப்ரீ வெட்டிங் செரிமனி குஜராத்ல இருக்கக்கூடிய ஜாம்நகர்ல நடக்குது. அது மட்டும் இல்லாம அப்படி 3 நாளைக்கு என்னதாங்க பண்ணுவீங்க அப்படின்னு எல்லார் மனசுலயும் கேள்வி வந்திருக்கும். அந்த கேள்விக்கு விடை தரும் விதமா இந்த வீடியோ அமைய போகுது. வாங்க இந்த 3 நாட்கள் அங்க என்ன நடக்க போகுது, எதுக்காக அந்த ஊர்ல நடத்துறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி அவர்களுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானி அவர்களுக்கும் ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களுக்கும் ஜூலை 12ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்கு. இதுக்காக ப்ரீ வெட்டிங் செரிமனி பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ஜாம்நகர்ல நடக்க இருக்கு. மார்ச் 1, 2, 3 ஆகிய இந்த 3 நாட்கள் பயங்கரமான கொண்டாட்டங்கள் அங்க இருக்க போகுது. ஷாருக் கான் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. எக்கச்சக்கமான பிரபலங்களும் கலந்துக்க போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 வகையான டிஷஸ் வந்து சமைக்க போறாங்களாம். எதுவுமே ரிப்பீட் ஆகாதா, இப்படி நம்மள வியக்க பல விஷயங்கள் இந்த கொண்டாட்டத்தில் இருக்கு. இதெல்லாம் இருக்க எதுக்காக ஜாம்நகரை இவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பானி அவர்களுடைய பூர்வீக மண் இது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இங்கதான் இவர் வளர்ந்தாராமா, இவருடைய பாட்டி இங்கதான் பிறந்தாங்களாம், தாத்தாவுடைய மாமியார் ஊர் இதுதான் அப்படின்னு இவருடைய அப்பா அடிக்கடி சொல்லுவாராம். அது மட்டும் இல்லாம தங்களுடைய, அதாவது அம்பானி அவர்களுடைய திருமணம் சம்பந்தமான முடிவு இந்த ஊர்ல தான் எடுக்கப்பட்டுச்சு. சொல்ல போனா இது ஒரு பூர்வீக மண் எனக்கு அப்படின்ற மாதிரி அம்பானி இப்படி தெரிவிச்சிருக்காரு. இந்த காரணத்தினாலதான் ஜாம்நகரை இவங்க தேர்வு செஞ்சிருக்காங்களாம். சரி, இப்போ அடுத்த 3 நாட்களுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விவரங்களும் வெளியாகி இருக்கு. இதுல முதல் நாள் பாத்தீங்கன்னா சாயந்தரமா ரொம்பவே சூப்பரான ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதுல காக்டைல் அட்டையர்ல தான் எல்லாரும் வர போறாங்க. அதாவது சாயந்தர நேர பார்ட்டிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வகையான ஆடை இருக்கு. அதை அணிஞ்சிட்டு இங்க எல்லாருமே பார்ட்டி கொண்டாட போறாங்களாம். அடுத்து மார்ச் 2ஆம் தேதி 2ஆம் நாள் என்ன பண்றாங்கன்னா ஒரு தீம் வச்சிருக்காங்க. இந்த 3 நாட்களுக்குமே ஒரு வகையான தீம் வச்சுதான் இவங்க இத கொண்டாடுறாங்க. அதுலயும் குறிப்பா ஆடை சம்பந்தமான நிறைய தீம் வச்சிருக்காங்க. அந்த வகையில a walk on the wild side அப்படின்ற ஒரு தீம் வச்சிருக்காங்க. அதாவது காட்டு பகுதிக்கு போயிட்டு பார்வையிட போறோம் அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் இவங்க 2வது நாளை கொண்டாடுறாங்க. அம்பானி அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய விலங்குகளை பாதுகாத்துட்டு வராரு. அந்த விலங்குகளை பார்வையிடும் விதமா இவங்க இந்த மாதிரி போறாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு Dress கோட் பாத்தீங்கன்னா ஜங்கிள் ஃபீவர், அதாவது காடு சம்பந்தப்பட்ட ஆடைகளை இவங்க அணிஞ்சிட்டு வருவாங்களாம். அதுக்கப்புறமா சவுத் ஏசியன் அட்டையர்ல வந்து இவங்க மறுபடியும் விழாவை கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அடுத்து 3ஆம் நாள் மார்ச் 3ஆம் தேதி டஸ்கர் ட்ரைல்ஸ் அப்படின்ற தீம் வச்சிருக்காங்க. அதாவது ஜாம்நகர்னுடைய இயற்கை அழக ரசிக்கும் விதமா வெளியே கொண்டாடும் வகையில இவங்க இந்த மாதிரியான ஒரு தீம் வச்சிருக்காங்களாம். அதை தொடர்ந்து இறுதியா இந்தியன் ஸ்டைல்ல Dress அணிஞ்சிட்டு வந்து இவங்க இந்த விழாவை கொண்டாட போறாங்களாம். இப்படி இங்க வரக்கூடிய கெஸ்ட் எல்லாருக்கும் இந்த மாதிரியான தீம் அண்ட் Dress கோட் சொல்லிருக்காங்க. அதன்படிதான் இந்த 3 நாட்களுமே கொண்டாட்டம் இருக்க போகுதா. கல்யாணமே பயங்கரமான கொண்டாட்டம் பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு முந்தைய ப்ரீ வெட்டிங் செரிமனியும் பயங்கரமா கொண்டாடுறாங்க. அதுவும் தீம் Dress கோட்லாம் வச்சு கொண்டாடுறாங்க. கேட்கும் போதே வித்தியாசமாவும் புதுசா இருக்குல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.